ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவுஸ் குக்கிங். இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரொம்பவும் பிடிச்ச ரோட்டு கடைகளில் விற்கிற மசாலா சுண்டல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும். வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு 2 பச்சை மிளகாய், இல்லைன்னா காரம் அதிகமாக வேணும் 3 கூட போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, சின்ன சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி சின்ன சைஸில் 2 தக்காளி, அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் ஒன்று கூட போதும் வெங்காயம் தக்காளி. இதையெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இதை நைஸாக அரைச்சாச்சு. நம்ம சேனலில் புதுசாகவும் சிம்பிளாகவும் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாகவும் ரெகுலராக வீடியோ போட எனர்ஜியாகவும் இருக்கும். வெள்ளை சுண்டல் ஒரு 8 மணி நேரம் ஓவர் நைட் ஊறின வாட்டி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன வாட்டி அந்த அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கணும். வணங்கின வாட்டி மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு கம்மியாக, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு கம்மியாக, கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே சுண்டலில் உப்பு போட்டு வேவிச்சிருக்கிறோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாக போட்டால் சரியாக இருக்கும். பத்தலினா கூட மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச சுண்டலை போட்டுக்கலாம். கொஞ்சம் சுண்டலை எடுத்து அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி ஊற்றும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் 1-2 அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு வளவளன்னு ஒரு மாதிரியாக போயிடும். அதுக்காக தான் எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும் கொதித்து. அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே எல்லாம் உப்பு போட்டு தான் இருக்குது. பத்தலினா மறுபடியும் இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலினா போட்டுக்கலாம். சாட் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஒரு கொதி வந்த வாட்டி நம்ம இறக்க வேண்டியதான். இது அப்படியேவும் சாப்பிட்லாம். இதுக்கு மேலே வெங்காயம் கேரட்லாம் போட்டு சாப்பிட்டோம் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் மேலே லைட்டாக போட்டுக்கலாம். கேரட் கொஞ்சம் துருவுன கேரட் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மக்காச்சோளம் சிப்ஸு கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். முக்கியமாக சிப்ஸு போட்டு சாப்பிடுங்க, கிறிஸ்பாக நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான், நம்மளுக்கு மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ரோட்டு கடையில் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. இதே மாதிரியே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.